இது வந்து 6வது வார்டு, 7வது வார்டு, 8வது வார்டு, 9வது வார்டு ஆகிய 4 வார்டுகள் அடங்கிய இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் வந்து 8வது வார்டுடைய நகர்மன்ற உறுப்பினராக இருக்கிறேன். பள்ளிக்கூடத்தினுடைய பிள்ளைகளை வெயில உட்கார வச்சு பாடம் நடத்திக்கிறாங்க. என்ன இப்படி படிக்க வச்சிருக்கீங்க, பிள்ளைகளை ஏன் இப்படி உட்கார வச்சிருக்கீங்க, ஒன்றும் லீவு நாள் வச்சிருக்கணும் நீங்க, அல்லது பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுக்கணும், பிள்ளைகளை வெயில உட்கார வைக்கலாமா சொல்லி நாங்க அந்த நிர்வாகத்தில் கேட்கிறோம். அதாவது கமிஷனர் வருவாய்த்துறையிட கேட்கிறோம். அவர் இந்த மாதிரி கிடைக்கல, அதனால வச்சுட்டோம், நாங்க பிள்ளைகளை உள்ள உட்கார வைக்கிறோம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கிற போது அந்த கரஸ்பாண்ட் வராரு. அந்த வந்து ஒருமையில ஏன் சொன்னவே உட்கார இவரோட பிள்ளைகளை என்ன உட்கார போய் எங்க இஷ்டம் ஏன் சொல்றேன். ஓமில் படிக்கிறா யார் எதுக்கு வந்தீங்க அப்படி ஒருமையில் பேசுறாரு. நான் வந்து நகர்மன்ற உறுப்பினர், வார்டு கவுன்சிலர் நானு. கவுன்சிலர் முறையில் நான் மக்களுடைய பிரதிநிதி. நான் தான் யாரு இருந்தாலும் கேப்பா அப்படி இருக்கிற இவரு யார் தப்பா பேசுறாரு. அதனால இந்த அரசாங்கமும் இந்த பள்ளி நிர்வாகமும் அந்த தவறா பேசிய மக்களை மதிக்காத அந்த கரஸ்பாண்டன்ட் நடவடிக்கை எடுக்கணும்.